ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை பக்கம் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீரை சூப்பு எப்படி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: சிறுகீரை எடுத்திருக்கேன். சிறுகீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சிறுகீரை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2-3 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள், வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பற்ற வச்சு ஒரு 3 விசில் போட்டுக்கோங்க. நல்லா கீரை வந்துட்டோம். அப்போ நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி, நீங்கள் பாசி பருப்புனாலும் சரி துவரம் பருப்பு எந்த தண்ணினாலும் வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் போதும், பருப்பு வேண்டாம். கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும், நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆன உப்பு போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் போட்டுக்கோங்க. மிளகு தூண்டி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே மிளகு ஜீரகம் உப்பு எல்லாம் பொடி கிண்டிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸா. இது நீ கீரை சாப்பிட்றாலும் சாப்பிடலாம், இல்லைங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சில வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பாத்திரமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, சுவையான கீரை சூப்பு ரெடி. இது சிறு முதல்ல பிறகு குடிக்கலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. முகம் பொலிவு பெறும். ஆமா, முகம் பொலிவு பெறும் சுவையான சிறுகீரை சூப்பு ரெடி. கீரை சூப்பு ரெடி. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. பிடிச்சத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.